இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான ஒரு பாலக் சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஸ்பைசியாகவும் ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி. எப்பயும் செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் பாலக்கீரையை நல்லா ஒரு 3 வாட்டி அலசி போட்டுடலாம். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவும் போடலாம். போட்டு அப்படியே அதை திருப்பி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டா போதும். இது கொதிக்க தேவையில்லை, ரொம்ப நேரம் வச்சிருக்க வேண்டாம். நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதிக்கிற தண்ணியில் போட்டு அப்படி ஜஸ்ட்டு ஒரு வாட்டி திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதான், திருப்பி போட்டால் போதும். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. பாருங்கள், நம்ம ஒன்றுமே பண்ணலை, இந்த கொதிக்கிற தண்ணியில் தான் போட்டோம். அந்த கீரை எவ்வளோ சூப்பராக சுருண்டுடுச்சு பாருங்கள். இப்போ ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாருக்கு சேர்க்கணும். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கோதுமை மாவு வந்து ஒரு 3 கப் அளவு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாலாக்கீரையை இதில் சேர்த்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்ல ஒரு சப்பாத்தி அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ இது மேலே வந்து நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போ நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து உருண்டைகள் பண்ணிக்கலாம். ஒரு 5 உருண்டைகள் வந்தது. இது ரொம்ப எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சப்பாத்தி சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்சி போய் ஹார்டாகவே ஆகாது. இப்போ நிறைய வரமாவு போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம கீரை சேர்த்ததுனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதுக்காக தான். வழக்கமான சப்பாத்திக்கு போடுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரமாவு போட்டுக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். நம்ம நார்மலாக பாலாக்கீரை செய்கிறத விட நல்ல ஒரு ஸ்பைஸியாக நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்களா இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். சால்ட்டு லைட்டாக தூவி விடலாம். ஆல்ரெடி நம்ம சால்ட்டெல்லாம் போட்டாச்சு. மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 சிட்டிகை போட்டுக்கோங்க. அதிகமாக சேர்க்கக்கூடாது, லைட்டாக தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து நிறைய ஸ்பைஸியாக தான் செஞ்சுருக்கோம். மீல் மேக்கர் ஃப்ரை, அந்த ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நான் மீல் மேக்கர் செஞ்சுருக்கேன். அது நம்ம வீடியோவில் ஏற்கனவே நம்ம வந்து செஞ்சது போட்டிருக்கோம். பாருங்கள், மீல் மேக்கர் சூப்பராக இருக்குது. இதை நல்லா அப்படியே முழுசாக போட்டு தேய்ச்சி எடுக்கணும். இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இந்த பக்கம் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு மேலே வரமாவு தூவிட்டு தேய்ச்சோன்னா சூப்பராக ரெடியாகி வந்துடும். மெதுவாக, ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் கொஞ்சம் மெதுவாக சாஃப்டாக தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் வரமாவு அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நம்ம சேர்த்த அந்த மசாலாலாம் வெளியே வரல. நல்ல மெதுவாக சாஃப்டாக வெளியே இருக்கும். உள்ளே நல்ல ஒரு காரசாரமாகவும் இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் சாஃப்டாகவும் ஸ்பைஸியாகவும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு கூட லஞ்ச் பாக்ஸில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும். நல்லா காரசாரமாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டிருக்கேன். இப்போ மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் விட்டுக்கோங்க, இல்லாட்டி எண்ணெய் கூட விட்டுக்கலாம். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். திருப்பி போட்டாச்சு. லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க.
நெய்யிலேயே செஞ்சால் இன்னுமே டேஸ்ட்டாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் செய்கிறதா இருந்தால் நெய்யிலேயே செஞ்சுக்கோங்க. லைட்டாக மேலே நான் நெய் தூவி விட்டுறேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ நல்லா வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப அதிகமாக ரிஸ்க் எடுக்காமல் மசாலா திரிஞ்சு உறிஞ்சு போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே மாதிரியே இருக்கும். உள்ளே எவ்வளோ லேயர் லேயராக இருக்குது. அந்த நம்ம வச்ச ஸ்டஃபிங்கும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க் யூ.